இன்னும் சொல்ல போனால் இல்லஸ்டேட் வீக்லி என்ற பத்திரிகையில குஷ்வந்த் சிங் அவர்கள் ஆசிரியராக இருந்த பொழுது அழகாக எழுதினார். முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தாலும் உடலாலும் பொருளாலும் செய்த தியாகத்திலே, வெள்ளையர்களை விரட்டுவதற்கு செய்த தியாகத்திலே தங்கள் சதவிகிதத்திற்கும் மேல் அதிகமாக பங்களித்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இப்படி சதவிகிதத்தை தாண்டி தியாகம் செய்த சமுதாயமாக முஸ்லிம்கள் திகழ்கிறார்கள் என்று நற்சான்று வழங்குகிறார். இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நல்லவர்கள் வழியாகத்தான் நம்முடைய தியாகங்கள் சொல்லப்படுகிறதே தவிர அரசு எந்திரங்கள் மூலமாக திட்டமிட்டு நம்ம ஏதோ வெளிநாட்டுக்காரரை போன்றும் உங்களுக்கு சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை பெறுவதற்காக வேண்டி, மீட்பதற்காக வேண்டி யார் தியாகம் செய்வார்கள் தெரியுமா? யார் அதை உருவாக்கினார்களோ, யார் பறி கொடுத்தார்களோ அவர்கள் தான் அதற்காக தியாகம் செய்வார்கள். இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஏழை இந்தியாவிலே 80% இந்தியாவை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். உருவாக்கிய இந்த இந்தியாவை முஸ்லிம்களிடம் இருந்துதான் வெள்ளையர்கள் தட்டி பறிக்கிறார்கள். பறி கொடுத்தது முஸ்லிம்களாக இருந்த காரணத்தினால் நம்முடைய கையில் இருக்கும் போதுதானே இந்த ஆட்சி அவர்கள் கைக்கு போனது என்ற உத்வேகத்தின் காரணத்தினால் தான் மற்றவர்களை விட முஸ்லிம்கள் அதிகமாக தியாகம் செய்தார்கள். எப்படி எல்லாம் தியாகம் செய்தார்கள் நீங்க எல்லாம் பார்ப்பீர்கள். பள்ளிவாசல் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சை இருக்கிறது, இந்துக்களுக்கு கோவில்கள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு மதத்திற்கும் ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த ஆலயங்கள் எல்லாம் எதற்கு பயன்படும்? வழிபாடு நடத்துவதற்குத்தான் பயன்படும். ஆனால் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த பொழுது வழிபாட்டு தலத்தையே நாட்டின் விடுதலை கூடிய தலமாக மாற்றிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமைகளிலே நடத்தப்படுகிற ஜும்மா உரைகளில் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும், இவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், அது நம் மீது சுமத்தப்பட்ட மார்க்க கடமை என்றெல்லாம் நம்முடைய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் அன்றைக்கு வீர முழக்கம் செய்தார்கள். எந்த அளவுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? நம்முடைய அப்பன் பாட்டன்மாருக்கு சொன்னார்கள், முஸ்லிம்களே நீங்கள் வெள்ளையர்களுடைய உடையை அணியாதீர்கள், அதே போல வெள்ளைக்கான கிராப் போட்ட காரணத்தினால கிராப் போட்டாதீங்க என்று சொன்னார்கள். அதே மாதிரி வெள்ளையர்களுடைய மொழி ஆங்கிலம், ஆங்கிலம் படிக்காதீங்க. வெள்ளைக்காரனுக்கு எதிராக அல்லாஹ்வை தொழுகிற பள்ளி வாசல்களிலே தொழுகை நேரம் போக மற்ற நேரங்களை எல்லாம் எதற்கு பயன்படுத்தினோம்? முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு வெறி ஊட்டினார்கள். அந்த வெறியின் விளைவாகத்தான் குஷ்வந்த் சிங் சொன்னார்ல, அதாவது சதவீதத்திற்கு மேல் முஸ்லிம்கள் தியாகம் செய்தார்கள். அது ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? நமக்கு மார்க்க ரீதியாகவே நமக்கு உத்வேகத்தை நம்முடைய முன்னோர்கள் ஊட்டினார்கள். அந்த உத்வேகத்தின் அடிப்படையில் தான் வெள்ளையர்களை எதிர்ப்பது நம்முடைய மார்க்க கடமை. மற்றவங்க எல்லாம் மார்க்க கடமை நினைக்கல. வெள்ளையர்களை எதிர்ப்பது மார்க்க கடமை என்று நினைத்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம்.